விஜய் வந்து மதுரை போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வெண்ணிலா வெண்ணிலா எங்க இருக்க, கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். வெண்ணிலா வந்து விஜய் வந்துட்டாருன்னு ஒரு சந்தோஷத்துல அங்க இருந்து வேகமா போயிட்டு, விஜய் நீங்க வந்துட்டீங்களா விஜய், உங்களுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, நல்ல வேளை நீங்க கரெக்டான டைமுக்கு வந்துட்டீங்க. அப்படி என்ன விஜய் என்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க, என்ன கல்யாணமா பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொன்னதும் விஜய்க்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துட்டு, வெண்ணிலா கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பேசு. அந்த டைம்ல விஜய் வந்துட்டு உள்ள வாங்க சார் அப்படின்னு சொன்னதும் அவங்க உள்ள வராங்க. வெண்ணிலா வந்து அவங்களை பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஐயோ இவங்க நம்ம மாமாவாச்சு, எதுக்காக இங்க வந்திருக்காங்க. வெண்ணிலா அவங்க மாமா வந்து வெண்ணிலாவை விசாரிச்சுட்டு இருக்காங்க. எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும் போது வெண்ணிலா இருந்துகிட்டு, ஆமா மாமா நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க. அந்த டைம்ல விஜய் வந்து கிளாப் பண்ணிட்டு, வாவ் சூப்பரான கேள்வி வெண்ணிலா, நீ என்ன லைஃப் லாங்கா இங்கே இருக்க போற நீ நினைச்சிட்டு இருக்கிறியா, காவேரி தான் இந்த வீட்டுல இருக்கணும், நீ இந்த வீட்டுலவே இருக்க கூடாது, உன்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்றதுக்காக தான் உனக்காக நான் இங்க இருந்து மதுரை போயிட்டு உங்க மாமாவை தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். வெண்ணிலா வந்து அவங்க மாமா கிட்ட, மாமா என்னாலலாம் இந்த வீட்டை விட்டு வெளியில வரவே முடியாது, நான் விஜயோட தான் வந்தா வருவேன், இல்லைன்னா நான் வரவே மாட்டேன். விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட, இங்க பாரு காவேரி தான் என்னோட பொண்டாட்டி, வெண்ணிலா நீ இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியில போறியா, இல்ல நானே ஏதோ ஒண்ணு பண்ணி இந்த வீட்டை விட்டு உன்னையும் வெளியில அனுப்புவா, அது நீதான் முடிவு பண்ணி. விஜய் வந்து வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புனா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.